வணக்கம் மக்களே. சிறகடிக்க ஆசை நாடகத்துல அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா உடனே பண்ணிடுங்க. முத்து மண்டபத்துல அண்ணாமலைய கூட்டிட்டு வந்து அந்த பிரபுமணிய காமிக்கிறாங்க. இங்க பாருப்பா, மலேசியால இருந்து வந்த உங்க சம்மந்தி இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேளுங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்பவும் மனோஜ் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்போ மனோஜ் கிட்ட கேக்குறாங்க, அண்ணாமலை என்னடா இது உங்ககிட்ட கூட சொல்லலையா? அது சரி, இவர் எதுக்குடா கல்யாணத்துக்கு வந்திருக்காரு? அது மட்டும் இல்லாம இங்கதான் வந்து கிச்சன்ல என்னடா வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்போ கரெக்டா அந்த பரசுராமன் வந்துடுறாரு. பரசு வந்ததுக்கு அப்புறம் அண்ணாமலை கிட்ட, நானே உங்ககிட்ட இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். நான் முன்னாடியே இருந்து சொல்லிட்டு இருந்தேன்ல, மாப்பிள்ளையுடைய மாமான்னு இவரு தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு அண்ணாமலை ஷாக் ஆகுறாங்க. இவரா மாப்பிள்ளையோட மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறதுல கரெக்டா எதிர்ச்சியா அந்த பிரபுமணி பாக்குறாங்க. ஐயையோ, இவங்க என்னங்க இங்க வந்திருக்காங்க? எல்லாரும் நம்மள வேற பாத்துட்டாங்களே, என்ன பண்றது தெரியலையே. ரோகிணி பாப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன சொல்லி சமாளிக்கலாம் அப்படின்னு தெரியலையே, கையில வேற இப்படி பக்கெட்டோட நின்றுட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மலேசியா மாமா, எப்போ மலேசியால இருந்து வந்தீங்க? வந்தது மட்டும் இல்லாம இங்க சாம்பாரெல்லாம் எடுத்து ஊத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ என்னப்பா முத்து பேசுற, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி பரஸ் அங்கிள் சொல்றாங்க. உங்களுக்கு இந்த விஷயமே தெரியாதா? இவர் மலேசியாவில இருக்கிறவரு. அவர் நம்ம வீட்டுல ரோகிணி இருக்காங்கல்ல, அதான் பார்லர் அம்மா, அவருடைய மாமா, சொந்த தாய் மாமா அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா மாப்பிள்ளைக்கே இவர் மாமா அப்படின்னா ரோகிணி இவங்க எல்லாம் சொந்தமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்பனா மாப்பிள்ளை என்ன மலேசியாக்காரரா அப்படிங்கிற மாதிரி முத்துவும் கேக்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா, அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அங்க பிரபுமணி எதுவுமே பேசாம நிக்கிறாரு. என்னங்க இவ்வளோ தூரம் எங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு, நாங்க பேசிட்டு இருக்கோம், நீங்க எதுவுமே பேசாம நின்றுட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவர் யோசிக்கிறாரு, ஐயையோ ரோகிணி பாப்பா எந்த ஒரு ஸ்கிரிப்டும் கொடுக்கவே இல்லையே, நமக்கு கல்யாணத்துக்கு இங்க நடக்க போகுது, இங்க வருது போகுது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் சொல்லலையே. இங்க பார்த்தா நம்ம சம்மந்தி இருக்காங்க, இவரை தானே இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லி இருந்தாரு. விஷயம் எதுவும் தெரியாமலே நம்ம இதனை ஏதாவது சமாளிச்சோம் அப்படின்னா அது நமக்கு பிரச்சனை ஆயிடுமே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை சொல்றாங்க, ஏங்க சொல்லுங்க சம்மந்தி, ஒண்ணுமே பேசாம நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மாப்பிள்ளையோட அப்பாவும் வந்துடுறாங்க. என்னங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. மணியா அவர் பேரு அப்படின்னு சொல்லி முத்து ரொம்ப சந்தேகமா கேக்குறாரு. ஆமா, இவர் பேரு பிரபுமணி, இவர் தான் கறி கடை போட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இத பரச சொல்றாங்க. ஆமா முத்து, அன்னைக்கு கூட நான் வீட்டுக்கு கறி கொண்டு கொடுத்தேன்ல, இவர் தான் கொண்டு கொடுத்தாரு அவர் கடையில இருந்து. நீ என்னமோ இப்ப என்னமோ மலேசியா அது இதுன்னு எல்லாம் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே பிரபுமணி, முத்து உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. எதா இருந்தாலும் இப்ப இங்கே பேசுங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்றாங்க. அது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்றதுன்னே தெரியாம, டேய் மனோஜ், போ ஃபர்ஸ்ட் இந்த உன்னுடைய பார்லரை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள எதுக்கு கூட்டிட்டு வரணும்? ஏன்னா அவங்க மாமா தாண்டா, போய் கூட்டிட்டு வாடா. என்னடா கெட்ட மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. போய் ரோகிணிய கூட்டிட்டு வா. டேய், நாங்க மேக்கப் போட்டு இருக்கோம்ல மனோஜ், எதுவும் மனோஜ் இப்ப என்ன கூப்பிடுறீங்க, முகூர்த்தம் டைம் வேற ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அதை விட எங்க தலை போற காரியம் ஒண்ணு போயிட்டு இருக்குது. என் பக்கத்துல இருக்கிற அம்மா கிட்ட கொடுத்துட்டு, இந்தாமா இந்த சீப்பை இந்த பொட்டெல்லாம் வச்சுக்கோ, ஏதாவது ஒண்ணு வச்சு அந்த மேக்கப் பண்ணிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அவசரமா கூட்டிட்டு வராங்க. எங்க மனோஜ் கூட்டிட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு சர்ப்ரைஸ் தான், வேற என்ன வா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. அங்க போன உடனே இங்க பாத்தீங்கன்னா உங்க மாமா வந்திருக்காரு, மலேசியா மாமா அப்படிங்கிறாங்க. இத பார்த்த உடனே ரோகிணி ஷாக் ஆகுறாங்க. நீங்க எப்படி இங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ எதுவுமே பேசாம இருக்காங்க. அப்போ பார்லர் அம்மா, என்னமோ நீங்க மலேசியால இருக்கிறாரு அப்படி இப்படின்னு சொன்னீங்க, கடைசியில பார்த்தா இவர் 2 பேரு என்னமோ பிரபுமணியா இங்கதான் பக்கத்துல கறிக்கடை போட்டுட்டு இருக்காளாம் அப்படின்னு சொல்றாங்க. எது உண்மை எது போய் அப்படின்னு கேக்குறாங்க. ஏய்,
என்னடா ரோகிணி மேல சந்தேகப்படுறியா அப்படின்ற மாதிரி மனோஜ் கேக்குறாங்க. அப்ப அண்ணாமலை சொல்றாரு, கொஞ்சம் அமைதியா இருடா, நீ கொஞ்சம் குறுக்க பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இங்க வேகமா மனோஜ் கூட்டிட்டு போறத பார்த்துட்டு ரோகிணி விஜயா பின்னாடியே வந்துடுறாங்க. என்ன விஜயா, அது ஏதோ வெளிநாட்டுல இருந்து அந்த பொண்ணு வந்திருக்கு அப்படின்னு எல்லாம் சொன்னேன். கடைசியில பார்த்தா இவங்க மாமா இங்கதான் பக்கத்துல கறிக்கடை போட்டுட்டு இருக்காரு. என்ன நடக்குது இங்க, உனக்கு இந்த விஷயம் தெரியாதா அப்படின்னு கேக்குறாங்க. என்னங்க சொல்றீங்க சமந்தி, நீங்க எப்போ வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களும் தெரியாத மாதிரி தான் பேசுறாங்க. இத பார்த்துட்டு அப்பா அம்மா பேசுறதெல்லாம் பாக்குறப்போ அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியல போல இருக்கு. இது என்ன, எது உண்மை எது பொய், இத வரவே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன நடக்குது, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பரசு ரொம்ப டென்ஷன் ஆகி கேக்குறாங்க. மாமா மாமா, நீங்க கொஞ்சம் அவசரப்படாம டென்ஷன் ஆகாம இருங்க. கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நீங்க எதுவும் இதுக்காக பதறவெல்லாம் வேண்டாம். ஒரு நிமிஷம் இருங்க, என்ன ஏதாவது சொல்லிட்டு இத இவர்கிட்டயே நம்ம கேட்போம் அப்படின்னு பிரபுமணி கேக்குறாங்க. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க, இதுக்கு மேல இந்த உண்மை என்னால மறைக்க முடியாது. ரோகிணி பாப்பா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, நான் மலேசியால இருந்தெல்லாம் வரல. நான் இங்க பக்கத்துல தான் கறிக்கடை போட்டுட்டு இருக்கேன். நான் படத்துக்கு வாய்ப்பு கேட்கறதுக்காக வந்திருந்தேன். அப்போ அந்த வித்யா தான் இது மாதிரி நடிக்கணும், நீங்க நடிக்கிறதுனால நல்லா நடிச்சீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு சான்ஸ்லாம் நான் கொடுக்குறேன், அது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போதான் நான் நம்பி நடிச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இது தொடர்ச்சியா பண்ணப்போதான் எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் போய் கேட்டேன். நான் கேட்டது மட்டும் இல்லாம இனிமே இந்த மாதிரி எல்லாம் நான் நடிக்க மாட்டேன். ஏன்னா ஒரு தடவை மீனா வேற நம்ம கடைக்கு வந்திருக்காங்க கறி வாங்கறதுக்கு. அதெல்லாம் பார்த்து நான் மாட்டிக்கிட்டு ஏதாவது பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்க தான் சொன்னாங்க, ஒரே ஒரு தடவை மட்டும் நடிச்சா போதும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இறந்துட்டதா சொல்ல சொன்னாங்க. நான் அதை சொன்னேன். அதுக்கப்புறம் எனக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனா ரோகிணி பாப்பா எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணாங்க, எதுக்கு அப்படின்லாம் எனக்கு தெரியாது. நீங்க எதா இருந்தாலும் அவங்களே கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லாருமே அப்படியே ரோகிணியை பார்த்து திரும்புறாங்க. என்ன ரோகிணி இதெல்லாம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கேக்குறாங்க. அது மாமா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன விஜயா, என்னது அப்படின்னு கேக்குறாங்க. விஜயா ரொம்ப கோபப்பட்டு, எல்லாத்துக்கும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டல, எதுக்கு இவரை கூட்டிட்டு நடிக்க வச்ச, என்ன வேலை பண்ணி வச்சிருக்க நீ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மனோஜ் ஷாக்கா பாக்குறாங்க. பாருடா, கூட இருந்துகிட்டு கூட 4 பிரச்சனைன்னு ஒருத்தன் அடிக்கடி லெட்டர் எழுதி அனுப்பிச்சிட்டு இருந்தால, இப்ப தெரியுதா, இப்ப கேளு, நீ விசாரி ஃபர்ஸ்ட் உங்க மாமனார் எங்க இருக்காரு, என்ன எது அப்படின்னு சொல்லிட்டு இறந்துட்டாங்களா உங்க அப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. திடீர்னு நாங்க மலேசியா கிளம்புறோம்னு சொன்னான்ல, எல்லா வேலையும் பண்ணுச்சுல, எனக்கு என்னமோ ஆரம்பத்துல இருந்தே சந்தேகமா தான் இருந்தது. இப்போது இந்த உண்மை வெளி வந்தது. ஸோ நம்மள ரொம்ப ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு விஜயா கேட்டுட்டு இருக்காங்க. இப்படி ரோகிணியை மாத்தி எல்லாரும் கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கல்யாண மண்டபத்துல. இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு எபிசோட் போது. அடுத்த எபிசோட் பார்க்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.